everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரம் உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஜுடிஷியரியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருடைய வீட்டில் வந்து கடந்த வருடம் பாதி எரிந்த மூட்டைகளில் பணம் வந்து கட்டுக்கட்டாக கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் அவர் மீது வந்து அந்த விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 217. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 217 வந்து என்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ரொவிஷன்ஸ் தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 124 வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னா மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. ஸோ அதுக்குமே எந்த ப்ரொசீஜரும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்காக ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 217 என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணாங்களோ அதே ப்ராசஸ் தான் யாருக்கும் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி அடிப்படையில் வந்து இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் சட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து விசாரணை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ ஆர்டிகல் 218 தான் இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதற்கான அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தினால் மட்டும்தான் ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், எலெக்ஷன் கமிஷனர் இவங்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த வழிவகை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாராளுமன்றத்தில் லோக்சபா அப்படின்னா முதல்ல வந்து 100 மெம்பர்ஸ் வந்து அதற்கான ஒப்புதல் கடிதத்தை வந்து ஸ்பீக்கர் கிட்ட வழங்க வேண்டும். அதுவே ராஜ்யசபா அப்படின்னா 15 மெம்பர்ஸ் வந்து அதற்கான அந்த ஒப்புதல் கடிதத்தை வந்து சேர்மன் கிட்ட வழங்க வேண்டும். ஸோ இது வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட அதற்கான முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ டிசைட் பண்ணி ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மெம்பர் கமிட்டியை வந்து போடுவாங்க. ஸோ இதுலேயுமே ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடிப்படையில் தான் இந்த ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 மெம்பர் கமிட்டியை வந்து ஓம் பிர்லா அவர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து யஷ்வந்த் சர்மா தானாகவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த 3 மெம்பர் கமிட்டி வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அதற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில இதை வந்து பாஸ் பண்ணி பிரசிடென்டோட அசன் கிடைச்சதுன்னா அந்த ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு எந்த அந்த பென்ஷன்ல கிடைக்கக்கூடிய எந்த பண பலவுமே கிடைக்காது. ஸோ இவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், அதே மாதிரி சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஆச்சாரியா அவர்களை வந்து இந்த முறையில வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓம் பிர்லா ஸோ ஸ்பீக்கர் மேலேயும் இந்த நடைமுறை ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் அது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மாதிரி வேக ஈநிலை IAEA பாராட்டு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் மேக் இன் இந்தியாவில் வந்து கவர் ஆகும். ரீசெண்டாக சென்னை கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் பாரதிய நாபிக்கிய வித்யுத் யுகம் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடரை வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ நியூக்ளியர்ல இருந்து அந்த மின்சாரத்தை வந்து உருவாக்குவதற்காக. ஸோ இதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் புளூட்டோனியம் கலப்பு ஆக்சைடு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோரியத்தையும் இதில் பயன்படுத்தி வந்து யுரேனியமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி அதனுடைய முதல் நிலையை வந்து அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் அடிப்படையில் தான் நியூக்ளியர் ஃபிஷன் அடிப்படையில் தான் இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய முதல் நிலையை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி அது வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய
யுனைடெட் நேஷன் கீழே இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இயக்குனர் ரஃபேல் கிராட்சி பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக பாராட்டுதலை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதனுடைய ஐஏஇனுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வியன்னா. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா நாடுகளிடையே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.9% இருக்கும் அப்படின்னு ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 6.5% இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சி, அதாவது 2026-27 பொருளாதார வளர்ச்சி 6.9% இருக்கும் அப்படின்னு ஆசிய வளர்ச்சி வங்கி பார்த்தீங்க அப்படின்னா கணிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பு சட்ட சிந்தி மொழி பதிப்பை வெளியிட்ட குடியரசு துணைத் தலைவர். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமானது இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் வந்து கைப்பட எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10 பார்த்தீங்க அப்படின்னா சிந்தி மொழி தினமானது கொண்டாடப்படுகிறது. ஸோ சிந்தி மொழி பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது 14 லாங்குவேஜஸ் தான், ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 22 லாங்குவேஜஸ் வரைக்கும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனில். அதில் சிந்தி மொழி பார்த்தீங்க அப்படின்னா 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1967 தான் இந்த சிந்தி மொழியை நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து ஷெட்யூல்டு லாங்குவேஜை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மொழி தினத்தை முன்னிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் இந்த சிந்தி மொழியில வந்து குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது தவிர என்னென்ன லாங்குவேஜஸ்ல வந்து முன்னாடி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ், குஜராத்தி, போதோ, டாங்கிரி, சந்தாலி மற்றும் நேபாளி மொழியில வந்து இதுக்கு முன்னாடி பதிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க.